வளர்ப்பு என்பது பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான தொழில். பெரும் வருவாயை ஈட்டிக் கொடுத்த இந்த தேனீ வளர்ப்பு தொழில் மெல்ல மெல்ல சரிவை நோக்கி சென்றது. காரணம், தேன் சேகரிக்க வெளியே சென்ற தேனீக்கள் திரும்ப கூட்டிற்கு வரவே இல்லை. தேனீ வளர்ப்பு பெட்டிகளில் தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதாக தேனீ வளர்ப்பாளர்கள் கவலையில் மூழ்கினர். இதுகுறித்து பிரான்ஸ் நாட்டின் உணவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பான ஆன்சஸ் மேற்கொண்ட ஆய்வில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளே தேனீக்கள் மாயமாவதற்கு காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. மகரந்த சேர்க்கை மூலம் உணவு உற்பத்திக்கு பெரும் பங்கு வகிக்கும் தேனீக்கள் பயிர்கள் மீது தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகளுக்கு இரையாகின. தேன் சேகரிக்கச் செல்லும் தேனீக்களின் நரம்பு மண்டலம் பாதித்து நினைவாற்றலை இழக்கச் செய்து மீண்டும் தேன்கூட்டிற்கு செல்லும் வழியை மறந்து தேனீக்கள் மரணமடைவது ஆய்வு முடிவுகளில் தெரியவந்தது. உயிர்களை கொல்லும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக தேனீ வளர்ப்பவர்கள் தீவிர போராட்டத்தை முன்னெடுத்தனர். பாரிஸில் நடந்த போராட்டத்தின் போது இறந்த தேனீக்கள் அடங்கிய தேன் அடையுடன் தேனீ வளர்ப்பாளர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதன் எதிரொலியாக கடந்த 2024ஆம் ஆண்டில் அனைத்து வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு பிரான்ஸ் அரசு அதிரடி தடை விதித்தது. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பூச்சிக்கொல்லி வர்த்தகத்தை விட இயற்கையின் ஓர் அங்கமான தேனீக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்று அன்று உறுதியுடன் இருந்த பிரான்ஸ் அரசு தற்போது திடீரென நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. அசிட்டமிப்ரேட், ஃப்ளூபிராடிஃபியூரோன் ஆகிய இரு பூச்சிக்கொல்லிகளை மட்டும் மீண்டும் விவசாயத்தில் பயன்படுத்த அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய மசோதா கடந்த மாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேறியது. இந்த சட்ட மசோதா சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட மற்றொரு பின்னடைவு என கூறி அந்நாட்டின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மோனிக் பார்பட் பதவியை ராஜினாமா செய்து அதிபருக்கு கடிதம் அனுப்பினார். ஆனால் அவர் மோனிக் பார்பட்டின் ராஜினாமாவை ஏற்கவில்லை. மிக அபாயகரமான பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக மோனிக் பார்பட் எடுத்த முடிவு உலகளவில் பேசுபொருளானது. அமைச்சர் மோனிக் பார்பட்டின் ராஜினாமா அறிவிப்பு வெறும் ஒரு அரசியல் நகர்வு மட்டுமல்ல, அது பூச்சிக்கொல்லி நிறுவனங்களுக்கு எதிரான போராக பார்க்கப்பட்டது. பெரு நிறுவனங்களின் அழுத்தத்திற்கு பணிந்து பூச்சிக்கொல்லிகளை பிரான்ஸ் அரசு மீண்டும் அனுமதித்த போது அரசியல் நலன்களையும் பொருளாதார ஆதாயங்களையும் விட சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை என்று கருதி அமைச்சர் பதவியையே தூக்கி எறிந்தார் மோனிக் பார்பட். பூச்சிக்கொல்லிகளுக்கு பிரான்ஸ் அரசு சிவப்பு கம்பளம் விரித்துள்ளதால் தேனீ இனம் மறைந்து தேனீ வளர்ப்பு தொழிலே அழிந்துவிடும் என்று தேனீ வளர்ப்பாளர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கடும் கோபத்தில் உள்ளனர். ஒவ்வொரு உணவு பயிர்களிலும் மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் நமக்கான உணவு கிடைக்கும். ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவிற்கு தங்களின் கால்களில் ஒட்டியுள்ள மகரந்த தூளை சுமந்து செல்லும் தேனீக்கள் தான் வேளாண் சூழல் அமைப்பின் உயிர் நாடி. கடைசி தேனீ எப்போது அழிகிறதோ அது மனித இன அழிவின் தொடக்கமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். இரு பூச்சிக்கொல்லிகளுக்கு அனுமதி அளித்ததற்கே ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்யும் அளவிற்கு பிரான்ஸ் நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்த தேனீ வளர்ப்பாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மிகவும் அபாயகரமான 24 வகையான பூச்சிக்கொல்லிகள் இன்றளவுக்கும் பயன்பாட்டில் உள்ளன. உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் இந்தியாவில் கணக்கு வழக்கு இல்லாமல் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியான உணவுப் பொருட்களில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி ரசாயனம் இருப்பதாக கூறி பல நாடுகள் நிராகரித்துவிட்டன. உலக அரங்கில் இந்தியாவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய பெருமை இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்டவன் தின்றது போக, கள்வன் தின்றது போக, காத்தவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் விளைய வேண்டும் சாமி என்று வேண்டியே நமது முன்னோர்களின் வேளாண்மை இருந்தது. இந்த உயர்ந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாகி உழவர்களிடம் பூச்சிக்கொல்லிகளை திணித்து உணவை நஞ்சாக்கி வருகிறது மத்திய அரசின் கொள்கை முடிவுகள். ஏன் நோயாளிகள் எண்ணிக்கை பெருகி வருகின்றன என்று தெரியாமல் நாமும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பூச்சிக்கொல்லிகள் நிறுவனங்களின் நிதி உதவியால் இயங்கும் சில விஞ்ஞானிகள் பூச்சிக்கொல்லிகள் பாதுகாப்பானவை என தொடர்ந்து நியாயப்படுத்தி வரும் வேளையில் மக்களின் நலனை பெரிதும் மதிக்கும் பல நாடுகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு முழுமையான தடை விதித்துள்ளன. ஆனால் இந்தியாவில் ஆட்சியாளர்களுக்கும் பூச்சிக்கொல்லி நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் கவலை அளிக்கிறது. பூச்சிக்கொல்லி தெளிக்காமல் பயிர் பாதுகாப்பு பற்றி இயற்கை முறையில் பல வழிமுறைகள் இருக்கும்போது அரசும் விவசாயிகளும் மக்களும் விழிப்பது எப்போது? சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.